ஹலோ காய்ஸ், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த அப்புறம் அவர் எவ்வளோ இன்னல்களை சந்திச்சாரு. திரைப்படத்திலேருந்து கரூர் சம்பவம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இப்போ அந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சில நல்ல செய்தி வந்திருக்கு. நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, அதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை பற்றியும் மம்முட்டி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. ஐயோ ஆள விடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த அப்புறமே நிறைய எதிரிகள்லாம் வந்தாங்க. எதிரிகள்ங்கிறத விட ஒரு எதிர்ப்பு. ஜேம்ஸ் வசந்த் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து திருவான்மையூரில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போயிருக்காரு. எல்லாரும் சாப்பிட்றதான சண்டே ஆஃப்டர்நூன் சாப்பிட போவாங்க. அப்போது இவர் ஆல்ரெடி தாவேக்காவை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தார். ஓகே, அதனால் வந்து யாரோ ஒருத்தவங்க இவர் காரு கண்ணாடியை உடைச்சி அந்த இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்க்குறாரு. அப்போ கார் கண்ணாடி உள்ளேயே அவருடைய ஷீட்லேயே வந்து நிறைய கல்லுலாம் இருந்திருக்கு. அப்போ இது திட்டமிட்ட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போலீஸில் வந்து புகார் வந்து கொடுக்குறாரு. இதை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் வந்து போலீஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து சாலை உரமாக தாங்க வண்டி நிப்பாட்டினேன், ஆனால் வந்து இது வேணும்னே நடந்திருக்கு. ஏன்னா கல் உள்ளே இருந்திருக்கு. அதனால் இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் தாவேக்கான்னு சொல்லவே இல்லை. யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது செஞ்சது தருதலையா இல்லை தற்கூறிகளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. இன்னமும் கண்டிப்பாக கோபம் வரும், யார் ரசிகராக இருந்தாலும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. இது செஞ்சது கரெக்டு தான் சொல்லிட்டு தாவேக்கா தரப்பும் அதர் ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அதே போல் சமீப காலமாக நான் வந்து விஜயை வந்து எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருக்கேன், விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இது தாவேக்கா ரசிகர்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அப்பயும் ஒரு சொல்லலை. ஆனால் இது விஜய் ரசிகர்களுக்கு நல்லது கிடையாது. விஜய் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு திருப்பியும். இது மட்டும் இல்லாமல் கேஸ் ஒன்று ஒரு மனு வந்து பண்ணுறாரு வெங்கடேசன் ஒருத்தவர். அதாவது விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நான் மனைவிக்கு கடன்லாம் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வெங்கடேசன் ஒருத்தவர் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அதில் இது என்னங்க இது, அந்த எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் வந்து இதை கேஸை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இது மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சொத்து விவரத்தை வந்து கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரோட்லேயே நடக்க விட மாட்டாங்க, செருப்பு கூட அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் அவங்களோட சொத்து விவரம் 10 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்குது, 5 லட்சம் பணம் இருக்குது, ஒரு கார் இருக்குன்னு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு மேபி வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஓகேவா, அதை ஃபுல்லாக அதை எவிடன்ஸை கண்டிப்பாக இவ்வளோ தான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டியை வந்து ரெடி பண்ணணும். மேபி செக்யூரிட்டிங்கிறத விட அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எலெக்ஷனுங்கிறது ப்ராப்பராக நடக்கும். ஓகேவா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. ஓகே, மம்முட்டிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க விஜயோடைய அரசியல் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கையை காட்டு போயிட்டாரு. இதை ஒரு பக்கம் இது இப்படி சொன்னதுக்கும் ஒரு இது நடந்திருக்கு. ஓகே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதுனால விஜய்க்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த கான்ஃபிடன்ட் போயிட்டுருக்கு. ஒரு வார்த்தையை எப்படி வேணாலும் மாற்றி பேசலாம், அந்த வாய் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறத இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய போய் மீன்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய இன்ஸ்டாகிராம்ஸு ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது வந்து போயிட்டுருக்கும். இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து கொடைக்கானல், திண்டுக்கல் நிறைய இடத்துல ட்ரிப்பு போகிறாரு. அதில் அது எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது வந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே, பரிதாபகன் சேனல்லேருந்து எல்லாத்துலேயுமே. பட் ஆனால் இப்போது ஒரு லேடி வந்து ஒரு யங் லேடி தான், ஒரு 30 ஏஜ் தான் இருக்கும். அவங்க வந்து செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் தாவேக்கா பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ இருக்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியும் அதே தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா டிவிக்கே கண்டிப்பாக ஒரு 10 to 20% ஓட்டை பிரிக்கும்போது ஒரு 60 to 70 சீட் வந்து மெஜாரிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. என்ன நடக்குது ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதே தான் கிருஷ்ணசாமி வந்து சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. சேகர் பாபு அவர் என்றைக்குமே வந்து மேயர் பிரியா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் போனாலுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் முதலமைச்சராக போகிறது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேணும் நான் அப்படிங்கிற பேர் மறுபடியும் ஒழிக்கத்தான் போது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அஃபிஷியலாகவே கொடுக்குறாரு. ஏன்னா மேபி அதுதான் சான்சஸ் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். தமிழ்நாடு போல் மேற்கு வங்கத்திலையும் அந்த பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முடிஞ்சு, பட் ஆனால் 2ஆம் கட்ட பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது பிஜேபி அங்கே வந்து ஒரு
தமிழ்நாடு மாதிரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்களாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு மாதம் 3000, அதாவது வருஷத்துக்கு 36,000 அமௌண்ட் கொடுக்குற மாதிரி, 5 வருஷத்துக்கு 1,80,000 மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பார்த்து மேபி வாக்குறுதி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் 2014 ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீங்களும் மறக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்க. மம்தா பானர்ஜி ஒரு சிங்கம் அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா எப்படியோ, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் எடுத்து பேசுவாங்க, போல்டாக பேசக்கூடிய பெண்மணி. ஆளுநர்கிட்ட கூட இது வந்து வெஸ்ட் பெங்கால், எங்களுடைய கலாச்சாரம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரவியவே ஆஃப் பண்ணுவாங்க அங்கே போன அப்போ கூட. ஓகே, அதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் கூட போட்டிருப்பேன். இப்போ என்ன நடந்திருக்கு, மம்தா பானர்ஜி ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து அந்த இது ரூம் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டி இருக்கக்கூடிய ரூமில் மத்திய அரசுடைய படைகளை குற்றவாளிகள் உள்ள அனுப்பி வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவில் ஒரு ஒரே போட்டாங்க. இதை தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இதில் அந்த போல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இது பெரிய அளவில் கான்ஃபிடென்ட்டாக போகும். ஏன்னா வந்து ஒரு அந்த எலெக்ஷன் நம்ம நடக்கும்போது அதில் அந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இதை வந்து தேர்தல் கமிஷன் சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு இதை வந்து முடிச்சுட்டோம். ஒரு சின்னதாக ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ விருதுநகரில் ஒரு சில நார்த்து சைடு சவுத் சைட்லலாம் இந்த பட்டாசாலில் விபத்து நடந்திருக்க தெரியும். மேக்ஸிமம் அதுக்கு சான்சஸ் என்ன அப்படின்னா, உள்ள ரூம் சின்னதாக இருந்தது பெருசாக இருந்தது அப்படின்னாலுமே வெயில் கொஞ்சம் அதிகங்க, நிறைய வெயில் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அந்த கலவை ரசாயனத்தில் நீங்கள் தயாரிக்கணும், அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ணதுலேயே இது ஒரு நல்ல ஒரு இதாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.